Begin by singing Holy, 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 Lord God Almighty. நாங்கள் எழுந்திருந்து போடப்பட்டிருக்கிற இந்த பாடலை பாடி நாங்கள் இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். On the service, ask the two brothers to kindly come forward. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலவேளையிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இப்படியாக உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சரீரத்தின் பாகங்களாக எங்களை ஒன்று கூட்டி உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கூட்டத்தை நாங்கள் முழுமையாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளோடும் கூட இருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய பலத்தையும் ஞானத்தையும் தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாடும் பாடலோடு கூட இருங்க கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை அதன் மூலியமாக மகிமைப்படுத்தி கொள்ளுங்க.
நாங்கள் எங்களுடைய மகிமைக்காக அல்ல, அது உம்முடைய மகிமைக்காகவே செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, அதே போல் நாங்கள் ஜெபிக்கிறோம் செய்தியை கொண்டு வரும் தாசருக்காக. கர்த்தாவே, அவர் மூலியமாக நாங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளவும் ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை கற்று அதன்படி நடக்க நீர் எங்களோடு பேசினீர் என்கிற அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் இங்கே திரும்பும் பொழுது செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடைய தாசனை நாங்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலியமாக நீர் பேசும், வந்திருக்கும் ஒவ்வொருவருடைய செவியையும் இருதயத்தையும் திறந்தவர்களாக அதை எடுத்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அதே போல் அப்பம்பிக்கும் வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் வைத்து கர்த்தாவே, ஒவ்வொருவரும் மனம் திரும்பினவர்களாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக வேத வசனத்தின் அடிப்படையின் கீழ் அதை நடத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதே போல் வழியிலே வந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிக்காக நாங்கள் வருகிறோம். அவர்களையும் சுகபலத்தோடு எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கிலே கூடுகிற எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற சபைக்காகவும் மற்ற சபைகளுக்காகவும் நாங்கள் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தை ஆராதித்து தொழுது கொண்டு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இந்த நாளை அனுசரித்து ஆண்டவரே உம்முடைய வருகையை எல்லாரும் ஞாபகப்படுத்தி கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் ஆண்டவரே, ஆராதனை செய்ய முடியாமல், இப்படி கூடி ஆராதனை செய்ய முடியாமல் எங்கெங்கே தவித்து கொண்டு இருக்கிறார்களோ இயங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கம்யூனிஸ்ட் நாடுகளில், அரபி நாடுகளில் மற்றும் ஆண்டவரே சிறைச்சாலைகளிலே விசுவாசிகள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும், வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும், இந்த வைரஸின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் வருகிறோம். இந்த வேளையிலே அவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் கூடிய சீக்கிரமாக அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கூட்டத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக இந்த கூட்டத்தை நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ඔව් ස්වාමිනී, අද වගේ ලස්සන දවසක් ලැබුවාට ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමීන් වහන්සේ. ඔබ වහන්සේ තමයි ස්වාමිනී අතිශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ. ඉතින් ස්වාමිනී, ඔබ වහන්සේ රජවරුන්ගේ රජය, ස්වාමින් වරුන්ගේ ස්වාමින් වහන්සේ, මනුෂ්‍යයන්ට උපකාර කරන දෙවියන් වහන්සේ. ඉතින් ස්වාමීන් වහන්සේ, ඔබ වහන්සේ අද වගේ ලස්සන දවසක් මවා අපිට නිවාඩුවක් දුන් දෙවියන් වහන්සේ ඔබයි ස්වාමීන් වහන්සේ. ඉතින් ස්වාමීන් වහන්සේ, නිවාඩු දවසේ ඔබ වහන්සේගේ සුද්ධ වූ පාමුල් සිට ඔබ වහන්සේට නමස්කාර කරනවා ස්වාමීන් වහන්සේ. ඔබ වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ බැවින්. ඉතින් ස්වාමීන් වහන්සේ, අද දවසේ මේ යද ඔබ වහන්සේට බාර කරනවා ස්වාමීන් වහන්සේ. ඒට ඔබ වහන්සේ පීඨ උපකාර කරන්න. සෑමදාම ඔබ වහන්සේගේ පීඨ අපිට තියෙනවා ස්වාමීන් වහන්සේ. එය අපි අත්විඳිනවා දේවි සමිඳුනේ. ඉතින් ස්වාමීන් වහන්සේ, අපි සහභාගීකමේ වෙලාවටද අපිට අපේ අවංක සිතින් සෑම දෙයක්ම කරන්න ඔබ වහන්සේ සීකරමින් ප්‍රති කඩන්නද පුළුවන්කම දෙන්න දේවි සමිඳුනේ. අපි පඬුරු දාන අතර ඔබ වහන්සේ අපේ සිත්වලට ආසාවිද හිතෙන් කිසිම දෙයක් නැතුව අවංක සිතින් ඔබ වහන්සේට දෙන්න අපිට පුළුවන්කම දෙන්න ස්වාමීන් වහන්සේ. ඉතින් ස්වාමීන් වහන්සේ, ඔබ වහන්සේ සුද්ධ බැවින් මේ සෑම දෙයක්ම ඔබ වහන්සේට කියා ඉල්ලා ඔබ වහන්සේට යාඥා කරනවා. අපේ සුද්ධාත්මෙන් අපේ හදවත් ඔබ වහන්සේ පූර්ණ කරන්න ස්වාමීන් වහන්සේ. ඒ සෑම දෙයක්ම ඔබ වහන්සේ ඉටු කරනවා. අපි අවංක ලෙස ඔබ වහන්සේට ඇසිරෙන්න ඔබ වහන්සේගෙන් ඉල්ලනවා ස්වාමීන් වහන්සේ. අපිට පීඨවන්න මේ සියලු දේ ඉල්ලා බාර කරන්නේ අපගේ ගැලවුම් කරු ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහත් උතුම් වූ නාමයෙන්. We'll sing another hymn. Shall we rise, please? The head that once was crowned with thorns is crowned with glory now. A royal diadem adorns the
he victor's brow. The highest place that heaven affords, this is my sovereign right. The King of kings and Lord of lords, he reigns in perfect light. The joy of all who dwell within, the below, to whom he manifests his love and breathes his name to know. To them the cross with all its shine, with all its grace is given, their name and everlasting name, their joy, the joy of heaven. Thank you. Thank you. Kindly be seated. Annagala Vadiven. Praise the Lord. Praise the Lord. Please turn with me to Genesis chapter 8. என்னோடு கூட ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். කරුණාකර මා සමග උත්පත්ති 8 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා ගන්න. Genesis chapter 8 verses 21 and 22. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது 22வது வசனங்கள். උත්පත්ති 8 වෙනි පරිච්ඡේදය 21 වෙනි පදයත් 22 වෙනි පදයත්. Genesis chapter 8 verses 21 and 22. And the Lord smelled a sweet savor, and the Lord said in his heart, I will not again curse the ground anymore for man's sake, for the imagination of man's heart is evil from his youth, neither will I again smite any more everything living as I have done. While the earth remaineth, seed time and harvest, and cold and heat, and summer and winter, and day and night shall not cease. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது 22வது வசனங்கள். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது முதல் தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சந்தரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ස්වාමින් වහන්සේ මිහිරි සුවඳ සිඹ තමන් වහන්සේගේ සිත තුල කතා කරමින් මනුෂ්‍යයා නිසා භූමියට තවත් ශාප නොකරන්නෙමි. මක් නිසාද බාල වයසේ පටන් ඔහුගේ සිතේ කල්පනා නපුරුව තිබේ. තවද මා විසින් කළ ලෙස නැවත ජීවමාන සියල්ලන්ට තවත් පහර නොදෙන්නෙමි. පොළොව පවතින තුරු වපුරන කාලය සහ කපන කාලයේද ශීතය සහ උෂ්ණයද ග්‍රීෂ්ම කාලය සහ ශීත කාලයේද දවාල සහ රාත්‍රියේද නොනවතින්නේ යයි කීසේක. Shall we pray? Loving Heavenly Father, please help us to understand the message that you have in your heart and speak to our hearts, Lord. We pray in the name of Lord and Savior Jesus Christ. Amen. Today we are going to look at three group of people whom God is seeking after. தேவன் பின்னால் தேடி வருகின்ற மூன்று விதமான குழுக்களை குறித்து நாங்கள் பார்த்து கொள்ள போகின்றோம். අද අපි බලන්නට යනවා දෙවියන් වහන්සේ සොයා එන්නා වූ මනුෂ්‍ය කණ්ඩායම් තුනක් ගැන. First of all, the very well known passage from Luke chapter 19. முதலாவதாக நாங்கள் நன்கு அறிந்திருக்கிற ஒரு பகுதி லூக்கா 19வது அதிகாரம். පළවෙනියෙන්ම ලූක් 19 අපි හොඳින් දැනගෙන සිටින කණ්ඩායම. In Luke chapter 19 we have the story of Zacchaeus
சகேயுவின் கதையை நாங்கள் லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ලූක් 19 සාකෙවුස්ගේ කතාව තිබෙනවා. At the end of that story, in verse 10, Lord Jesus Christ said something like this. அந்த கதையின் முடிவிலே 10வது வசனத்திலே அன்றைய இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒன்று சொல்கிறார். එම කතාවේ අවසානයේදී 10 වෙනි පදයේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේ මෙලෙස පවසනවා. Luke chapter 19 verse 10. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். ලූක් 19:10. For the Son of Man is come to seek and to save that which was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். මක්නිසාද මනුෂ්‍ය පුත්‍රයා නැති වූ දේ සොයන්ටද ගලවා ගන්නටද ආයේ යයි කීසේක. So these are the first group of people whom God is seeking after. இவர்கள் தான் தேவன் தேடி வருகிற முதலாவது குழுவினர். දෙවියන් වහන්සේ සොයා එන්නා වූ පළවෙනி මනුෂ්‍ය කණ්ඩායම මෙයයි. So who are these lost? இழந்து போனவர்கள் தொலைந்து போனவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? මේ නැති වුණා වූ අය කවුද? Those were not the people who have invested in a business and lost. ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்து இழந்து நஷ்டமடைந்தவர்கள் அல்ல. මෙය ව්‍යාපාරයකට යම් ආයෝජනයක් කරලා ඒකෙන් අලාභ වින්ද අය නොවේ. But these were the people who were lost in the midway. They know where to they do not know where to go after. இடை நடுவிலே தொலைந்து போனவர்கள் அடுத்து எங்கே போவது என்று தெரியாதவர்கள். මෙම ජනතාව නම් මේ කොහෙටද යන්නේ කොතනටද හැරෙන්නේ කියලා නොදැනුවත්ව මධ්‍යස්තව සිටින්නා වූ කණ්ඩායමයි. I am saying this in relation to the journey of life. இதை வாழ்க்கை பயணத்துடன் தொடர்புபடுத்தி நான் சொல்லுகிறேன். මම මේක කියන්නේ මේ ජීවිත ගමනට සම්බන්ධ කරලා. Because we find many people face in life situations they do not know where to go ahead. அடுத்ததாக என்ன செய்வது என்று தெரியாமல் அடுத்ததாக எங்கு போவது என்று தெரியாமல் அநேகர் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். මන්ද අපි දන්නවා බොහෝ දෙනෙක් මුහුණ දෙනවා මෙවැනි අවස්ථාවන් ඔවුන්ගේ ජීවිතයේ ඉදිරි පියවර කුමක්ද කියා නොදැනුවත්ව සිටින. The reason because I say this is because of the sin people were blinded. பாவம் காரணமாக மனிதர்கள் குருடாய் இருக்கின்றார்கள். මෙසේ පවසන්නට හේතුව මනුෂ්‍යයන් පාපය නිසා අන්ධව සිටින නිසායි. People can see only what their eyes can see. மனிதர்களால் அவருடைய கண்களை எதை பார்க்கக்கூடியதோ அதை மாத்திரமே பார்க்க முடிகிறது. මනුෂ්‍යයන්ට දකින්නට පුළුවන්කම තිබෙන්නේ ඔවුන්ගේ ඇසට පෙනෙන ප්‍රමාණය පමණයි. But as believers we know that there are several things that human eye cannot see. மனிதனுடைய கண்கள் பார்க்க முடியாத பல காரியங்கள் இருப்பதை நாங்கள் விசுவாசிகள் என்ற ரீதியில் அறிந்திருக்கின்றோம். අදහිලිවන්තයන් වන අප දැන සිටිනවා මනුෂ්‍ය ඇස් වලට පෙනෙන දේවල් වලට වඩා දේවල් තිබෙන බව. So God is seeking after those who are lost. இப்படி தொலைந்து போனவர்கள் பின்னால் தேவன் தேடி வருகின்றார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ මෙවැනි නැති වූ අයව සොයා එනවා. We see in this story of Zacchaeus, he was the head of the publicans and he was willing to do anything to see Jesus. இந்த சகேயு என்பவன் ஆயக்காரருடைய தலைவனாக இருந்தாலும் அன்றைய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்காக எதையொன்றும் செய்வதற்கு அவன் தயாராக இருந்தான். මේ සාකේවුස් කියන පුද්ගලයා ඒ සුංගම් අය කරන්නන්ගේ නායකයෙක් ප්‍රධානියෙක්ව සිටියා. ඔහු යේසුස් වහන්සේව දැක ගන්නට ඕනෑම දෙයක් කරන්නට සූදානම්ව සිටියා. We see the same in the people today in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நாங்கள் இதே பார்க்கின்றோம். අද ලෝකයේ සිටින මනුෂ්‍යයන්ගේ අපි මේ දේ දකිනවා. If you ask them to do a work which is difficult and if you say them if you do this you will receive blessings, they will do that. நீங்கள் ஜனங்களிடம் சென்று நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்வீர்களா என்றால் ஜனங்கள் அதை செய்வதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். අපි මනුෂ්‍යයන්ට කිව්වොත් ඔබ මේ දේවල් කෙරුවොත් ඔබට ආශිර්වාදයක් ලැබෙනවයි කියලා ඔවුන් මේ අමාරු දේ සියලු දේ කරයි. Why people seek God today? Why people need God today? மனிதர்கள் ஏன் இந்த தேவனை தேடி போகிறார்கள்? மனிதர்களுக்கு ஏன் தேவன் தேவைப்படுகிறார்? ඇයි මනුෂ්‍යයන් මේ වර්තමානයේ දෙවියන් වහන්සේව සොයා යන්නේ? ඇයි ඔවුන්ට දෙවි කෙනෙක් අවශ්‍ය? We know we need food. எங்களுக்கு உணவு தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். අපි දන්නවා අපට ආහාරය අවශ්‍යයි. Why we need food? எங்களுக்கு ஏன் உணவு தேவை? ඇයි අපට ආහාර අවශ්‍ය? Because our body demands it. Our body gets hungry.
எங்களுடைய உடலுக்கு அது தேவைப்படுகிறது, எங்களுடைய உடல் பசி எடுக்கிறது. මන්ද අපේ ශරීරයට ඒක අත්‍යවශ්‍යයි අපිට බඩගින්නක් ඇති වෙනවා. Likewise, every human being has a spirit, and that spirit demands God. That spirit needs God. அதே மாதிரி மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, அந்த ஆவி தேவனை விரும்புகிறது, தேவனை தேடுகிறது. ඒ ආකාරයෙන්මයි මිනිස්සෙක්ට ආත්මයක් තිබෙනවා. එම ආත්මය දෙවියන් වහන්සේව සොයනවා, ඉල්ලනවා. We read in Genesis chapter 2 verse 7 that God made man as a living soul, and that living soul needs lives. So தேவன் மனிதனை ஜீவ ஆத்மாவை படைத்தார் என்று ஆதியாகமம் 2:7 நாங்கள் வாசிக்கின்றோம். So அந்த ජීව ආත්මාවක උயிர் தேவைப்படுகிறது. උත්පත්ති 2:7 අපි කියනවා දෙවියන් වහන්සේ මිනිස්යාව ජීවමාන ප්‍රාණයක් ඇටියට සෑදුවයි කියලා. ඒ නිසා එනම් ජීවනය අවශ්‍යයි. But because of sin, he is not able to get connected with God. ஆனால் பாவம் காரணமாக மனிதனால் தேவனோடு தொடர்பு பட முடியாமல் இருக்கிறான். පාපය නිසා මිනිස්යාට දෙවියන් වහන්සේ හා සමගි සම්බන්ධ වෙන්නට බැරුව සිටිනවා. So man has disconnected from God. So தேவன் மனிதன் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றான். ඒ නිසා මිනිස්යා දෙවියන් වහන්සේගෙන් විසන්ධි වී සිටිනවා. We know when our phone battery goes down, when the charge is low, we get alert saying plug this device into a power source. நாங்கள் அறிந்திருக்கின்றோம், எங்களுடைய ஃபோனிலே சார்ஜ் குறைவாக இருந்தால் எப்பொழுதுமே ஒரு அலர்ட் வந்து கொண்டு இருக்கும், இதை மின்சாரத்தில் இணைக்கும்படியாக. අපි දන්නවා අපේ ෆෝන් එකේ බැටරි බැහැලා තිබුණොත් අපිට එතන පණිවිඩයක් එනවා මේක ඉක්මනින්ම දැන් මේ අර ඒ කරන්ට් තියෙන ඒ වෝල් සොකට් එකට ගහන්න කියලා. Likewise, our spirit always seeks to get connected with God. அதே மாதிரி எங்களுடைய ஆவியும் எப்பொழுதுமே தேவனோடு தொடர்பு பட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ඒ ආකාරයෙන්ම තමයි අපේ ආත්මයත් සෑම අවස්ථාවකම දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්නට උත්සාහ කරනවා, ආශා කරනවා. But the problem here is, because of sin, man is not able to reach out to God. அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் பாவம் காரணமாக மனிதனால் தேவனிடே செல்ல முடியாமல் இருக்கிறது. නමුත් තිබෙන ගැටලුව නම් පාපය නිසා මනුෂ්‍යයට දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්න බෑ. But God comes seeking after those who were lost. ஆனால் தேவன் அப்படியே தொலைந்து இழந்து போனவர்களை தேடி வருகின்றார். නමුත් දෙවියන් වහන්සේ නැති වූවන් සොයා පැමිණෙනවා. At least even for a fragment of second, if you had thought that you should surrender your life to Lord Jesus Christ, then remember God has spoken to you. ஒரு நொடி பொழுதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அன்றைய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களா இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் அன்றைய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கின்றார், உங்களுடன் பேசி இருக்கின்றார். එක මොහොතකට හරි ඔබට දැනුණා නම් දෙවියන් වහන්සේ ඔබත් සමග කතා කෙරුවයි කියා, එහෙනම් ඔබට ඒක අවශ්‍ය වෙනවා. But we find another problem in man. We read that in Genesis chapter 3, when God comes after man, man tries to hide himself behind something else. ஆனால் ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே தேவன் மனிதனை தேடி வரும் பொழுது மனிதன் வேறொன்றுக்கு பின்னால் சென்று தன்னை மறைத்துக் கொள்கிறான். නමුත් අපි ගැටලුවක් දකිනවා දෙවියන් වහන්සේ මිනිස්යාව සොයා එන විට මිනිස්යා යම් දෙයක් පිටුපස සැංගෙන්නට උත්සාහ කරන එක උත්පත්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ අපි දකිනවා. When Adam sinned, God came to meet Adam, and God called Adam, Adam, where are you? But Adam went behind the woods and hid himself. ஆதியாகமம் 3 நாம் பார்க்கின்றோம், ஆதாம் பாவம் செய்த நேரத்திலே தேவன் அவனை தேடி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டு வந்தார். ஆனால் ஆதாம் தன்னை மரங்களுக்கு பின்னால் சென்று தன்னை மறைத்துக் கொண்டான். අපි දකිනවා ආදාම් පව් කළ විට දෙවියන් වහන්සේ ඔහුව සොයා එනවා. ඇවිල්ලා ආදාම් නුඹ කොහෙද කියලා උන්වහන්සේ අසන විට ආදාම් ගස් අතරේ සැඟවී සිටිනවා. Today people do the same. இன்றைய மனிதர்கள் அதே செய்கின்றார்கள். අදත් මනුෂ්‍යයන් ඒ දේම කරනවා. When God speaks to people try to hide themselves behind several other things. இன்று தேவன் மனிதர்களுடன் பேசும் பொழுது மனிதர்கள் வேறு காரியங்கள் பின்னால் தங்களை மறைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ට කතා කරන විට මනුෂ්‍යයා විවිධ දේවල් පස්සේ හැංගෙන්නට උත්සාහ කරනවා. That's why we see so many religions in this world. அதனால் தான் இந்த உலகத்திலே பல்வேறு மதங்களை நாங்கள் காண்கின்றோம். ඒ නිසා තමයි මේ ලෝකේ බොහෝ ආගම් තිබෙන්නේ. Because of the sin, as I said earlier, man is not able to reach out to God, so man tries to satisfy his spirit, the need of his spirit, by the things that he can see.
ஆகவே நான் முதலில் சொன்னது போல பாவம் காரணமாக மனிதனால் தேவனை காண முடியாது இருக்கிறபடியினாலே மனிதன் தான் காணக்கூடியவற்றை கொண்டு தன்னுடைய ஆவியின் தேவையை நிறைவு செய்து கொள்ள பார்க்கிறான். පාපය නිසා මනුෂ්‍යයට දෙවියන් වහන්සේව දකින්නට බැරි නිසා මනුෂ්‍යයා තමාගේ ආත්මයේ අවශ්‍යතාවය තෘප්තිමත් කරන්න ඔහු දකින දේවල් වලින් ඔහු සම්බන්ධ වෙන්න උත්සාහ කරනවා. That's why man started to make idols and the statues, and some believe in universe itself. சிலர் அதனால் தான் தங்களுக்கு இந்த சிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த அகிலத்தை நம்புகிறார்கள். ඒ නිසා තමයි මනුෂ්‍යයන් රූප පිළිම සාදාගන්නේ මනුෂ්‍යයා විශ්වය කෙරෙහි යම් විශ්වාසයක් But තබන්නේ. man is not able to see beyond the universe, the creator. ஆனால் மனிதனால் இந்த அகிலத்தையும் தாண்டி அதை படைத்தவரை காண முடியாது இருக்கிறான். නමුත් මනුෂ්‍යයාට ඒ විශ්වයේ අභිබවා දෙවියන් වහන්සේව ඒ මැවුම් කාර්යයන්ව දකින්නට බැරිව සිටිනවා. This is the pathetic state of man. இதுதான் மனிதனுடைய பரிதாப நிலையாய் இருக்கிறது. නමුත් මේක තමයි මනුෂ්‍යයාගේ කනගාටුදායක తත්වය. But remember, God comes seeking after you. නමුත් මතක තබා ගන්න දෙවියන් වහන්සේ ඔබව සොයා එනවා. We read in the Bible that Jesus Christ has said that I have come to seek and to save the lost. நாங்கள் வேதத்திலே வாசித்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறேன். අපි දේව වචනේ කියවනවා මනුෂ්‍ය පුත්‍රයා නැති වූ දේ සොයන්ටද ගලවා ගන්නටද ආවා කියලා. He is not only seeking you, but he has done all the things that needs you to be saved. அவர் உங்களை தேடி வருவது மாத்திரமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கின்றார். උන්වහන්සේ ඔබව සොයා එනවා පමණක් නෙවෙයි, ඔබව ගලවා ගන්නට අවශ්‍ය සියලු දේ උන්වහන්සේ ඉටු කර තිබෙනවා. God became man and he died instead of you. ஆகவே தேவன் மனிதனாக வந்து உங்களுக்கு பதிலாக மரணித்தார். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය ස්වරූපයේ දරාගෙන ඔබ උදෙසා මරණයට පත් වුණා. Through his death he has paid the penalty of your sins. அவருடைய மரணத்தினால் உங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனை அவர் செலுத்தி முடித்தார். උන්වහන්සේගේ මරණය කරුණු කොටගෙන ඔබගේ පාපයේ දඬුවම උන්වහන්සේගේම දැමුවා. On the third day he rose again, he conquered the death. அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தார். තුන්වෙනි දවසේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැවත නැගිට මරණයෙන් ජය ගත්තා. And through his resurrection we get life. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் உயிர் பெறுகின்றோம். උන්වහන්සේගේ නැවත නැගිටීම කරුණු කොටගෙන අප ජීවනය ලබනවා. So our dead spirit gets life because of Christ. எங்களுடைய இறந்து போன எங்களுடைய ஆவி அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே உயிர் ඒ பெறுகிறது. නිසා අපේ මරණු ආත්මයට ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා ජීවනය ලැබෙනවා. That's how he came seeking after us and saved us. அப்படியாகத்தான் அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். ඒ ආකාරයෙන් තමයි උන්වහන්සේ අපව සොයා ඇවිත් අපව ගැලෙව්වේ. So today we have a very good reason to worship him. இன்று நாங்கள் அவரை ஆராதிப்பதற்கு நல்லதொரு காரணம் நமக்கு இருக்கிறது. ඒ නිසා අද දවසේ උන්වහන්සේට නමස්කාර කරන්නට අපට හොඳ හේතුවක් තිබෙනවා. We can worship him because he came seeking after us. நாம் அவரை ஆராதிக்கலாம் என்று அவர் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை தேடி வந்தார். උන්වහන්සේ අපව ගලවන පිණිස සොයා පැමිණීම ගැන අපිට උන්වහන්සේට නමස්කාර කරන්නට පුළුවන්. And the second group of people we already know, we have read about that so many times, which is written in John chapter 4. இரண்டாவது குழுவினரை குறித்து நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கின்றோம், அவர்களை குறித்து நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். யோவான் 4வது அதிகாரத்தில் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ඒ දෙවෙනි කණ්ඩායම ගැන අපි නිතර අසා තිබෙනවා. යොහාන් 4වෙනි පරිච්ඡේදයේ ලියවී තිබෙනවා. John chapter 4 verse 23. யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். යොහාන් 4වෙනි පරිච්ඡේදයේ 23වෙනි පදය. John chapter 4 verse 23 says, "But the hour cometh, and now is, when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship him." யோவான் 4:23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக பிதாவானவர் விரும்புகிறார் அல்லது தேடுகிறார். යොහාන් 4:23 නමුත් සැබෑ නමස්කාර කරන්නන් විසින් ආත්මයෙන්ද සැබෑකමෙන්ද පියාණන් වහන්සේට නමස්කාර කරන කාලය පැමිණෙන්නේය, දැනටම පැමිණ තිබේ. මක්නිසාද පියාණන් වහන්සේ තමන්ට නමස්කාර කරන්නන් වන පිණිස එබඳු වූවන් සොයනසේක. So these were the second group of people who God seeks after. இவர்கள் தான் தேவன் தேடி வருகிற இரண்டாவது விதமான குழுவினர். මේ කණ්ඩායම තමයි දෙවියන් වහන්සේ සොයා එන්නා වූ දෙවෙනි කණ්ඩායම. God seeks after those who worship him in truth and in spirit.
ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறவர்களை அவர் தேடி வருகிறார். ආත්මෙන්ද සැබෑකමෙන්ද උන්වහන්සේට නමස්කාර කරන්නන්ව උන්වහන්සේ සොයා එනවා. We have heard so many times, and even recently few weeks ago also we heard from this verse, so I'm not going to spend much time on this. நாங்கள் இதை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். சில வாரங்களுக்கு முன்பதாகவும் நாங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே நான் இதை குறித்து அதிகமான நேரத்தை செலவிடப் போவதில்லை. මේ ගැන අපි කිහිප විටක් අසා තිබෙනවා. මීට සති කිහිපයකට පෙරත් මේ ගැන කතා කරනු ලැබුවා. ඒ නිසා මෙම පදයේ ගැන මම වැඩි විග්‍රහයක් කරන්නේ නැහැ. But we should remember when we worship that our worship should be a true one. ஆனால் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் ஆராதிக்க வேண்டும். නමුත් අපි නමස්කාර කරන විට අපි මතක තබා ගන්නට ඕනේ අපි සැබෑකමෙන් සැබෑ වූවන් ලෙස අපි නමස්කාර කරන්නට ඕනේ. The words we use and our lives should match each other. எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய நாங்கள் சொல்லும் வார்த்தையும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போக வேண்டும். අපි පාවිච්චි කරන වචන අපේ ජීවිත රටාවට ගැලපිය යුතුයි. And also our worship should not be limited to our soul with emotions, but also it should come from our spirit. எங்களுடைய ஆராதனையானது எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய ஆத்மாவுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதா இராமல் அது எங்களுடைய ஆவியிலிருந்து வர வேண்டியதா இருக்கு. අපේ නමස්කාරයේ ප්‍රාණයට සම්බන්ධ වෙලා හැඟීම් වලින් එන එකක් විතරක් නෙවෙයි අපේ ආත්මයට සම්බන්ධ වෙන එකක් විය යුතුයි. So God seeks for those who worship him in truth and in spirit. ஆகவே தேவன் இப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறார், தம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேடி வருகின்றார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ සැබෑකමෙන්ද ආත්මෙන්ද නමස්කාර කරන්නා වූ අයව සොයා එනවා. And thirdly, very interestingly, we are going to turn to 1 Samuel chapter 13 verse 14. மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். තුන්වෙනි කාරණාවට අපි පළවෙනි සාමුවෙල් 13:14 බලන්නට යනවා. While we turn to 1 Samuel chapter 13 verse 14, I would just like to mention you that in Acts chapter 13 verse 22, God gave a certificate to David saying he is after God's own heart. நாங்கள் 1 சாமுவேல் 13:14க்கு நாங்கள் திருப்புகிற நேரத்திலே நான் கூற விரும்புகிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 ஆண்டவர் தேவன் தாமே தாவீதுக்கு ஒரு சாட்சி கொடுக்கின்றார், அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று. පළවෙනි සාමුවෙල් 13:14ට අපි පෙරල ගන්න අතරේ අපි මතක් කරගමු ක්‍රියා 13:22 දෙවියන් වහන්සේ දාවිද් ගැන සාක්ෂි දෙන්නේ තමන්ගේ සිතට එකඟ වූ මනුෂ්‍යයා කියා. දෙවියන් වහන්සේගේ සිතට එකඟ වූ මනුෂ්‍යයා කියා. And in 1 Samuel chapter 13 verse 14 we find how he found David. 1 சாமுவேல் 13:14 நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக தேவன் தாவீதை கண்டுபிடித்தார். පළවෙනි සාමුවෙල් 13:14 අපි දකිනවා දෙවියන් වහන්සේ කොහොමද දාවිද්ව සොයාගත්තේ කියා. 1 Samuel chapter 13 verse 14 says, "But now thy kingdom shall not continue. The Lord hath sought him a man after his own heart." 1 சாமுவேல் 13:14 நாங்கள் பார்க்கிறோம், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. නමුත් දැන් නුඹේ රජකම පවතින්නේ නැත. ස්වාමින් වහන්සේ නුඹට අනකල දේ නුඹ රක්ෂා නොකළ බැවින් උන්වහන්සේ තමන්ගේ සිතට එකඟ වූ මිනිසෙකු සොයාගෙන තිබේ. So these are the third group of people God is seeking for. இவர்கள் தான் மூன்றாவது விதமான குழுவினர் தேவன் தேடி வருகிறார். දෙවියන් වහන්සේ සොයා එන්නා වූ තුන්වෙනි කණ්ඩායම මෙයයි. God is seeking for people who are after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை தேவன் தேடி வருகிறார். දෙවියන් වහන්සේගේ සිතට එකඟ වූ අයව දෙවියන් වහන්සේ සොයා එනවා. As a human being we find it very difficult to know what other person is thinking. மனிதர்கள் என்ற ரீதியிலே மற்ற மனிதன் என்ன நினைக்கிறான் என்பதை கூட புரிந்து கொள்வது எங்களுக்கு சிரமமாய் இருக்கிறது. මනුෂ්‍යයන් හැටියට අනිත් මනුෂ්‍යයා මොනවද හිතන්නේ කියන එක ගැන අපට සිතන්නට අමාරුයි. But is it at all possible to know what God thinks in his heart? ஆனால் தேவன் தம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது நமக்கு சாத்தியமா? නමුත් දෙවියන් වහන්සේ තමන්ගේ හදවතේ උන්වහන්සේ සිතන දේ අපිට හිතාගන්න එක පහසු කාරණාවක් වෙයිද? Only if we get to know what God thinks in his heart we can be after his own heart. நாங்கள் தேவன் மனதிலே என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் மாத்திரமே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ முடியும். දෙවියන් වහන්සේගේ සිතේ තිබෙන්නේ මොනවද කියලා දැනගත්තොත් පමණයි දෙවියන් වහන්සේගේ සිතට එකඟ වූ මිනිසෙක් වෙන්නට පුළුවන්. But to know what God thinks in his heart is not altogether impossible. ஆனால் தேவன் தம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது முற்றிலும் சாத்தியமற்றது அல்ல. නමුත් දෙවියන් වහන්සේ තමන්ගේ හදවතේ හිතන්නේ මොනවද කියන එක දැන ගැනීම මුළුමනින්ම
අමාරු කාරණාවක් නොවේ. That's why we read the first verse in Genesis chapter 8 verse 21 and 22. அதற்காகத்தான் நாங்கள் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 21வது 22வது வசனங்களை ஆரம்பத்தில் வாசித்தோம். ඒ නිසා තමයි අපි මුලින්ම උත්පත්ති 8යි 21 22 පද කියෙව්වේ. We'll go back to that verse, Genesis chapter 8 verses 21 and 22. நாங்கள் மீண்டுமாக அந்த வசனத்துக்கு போவோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது 22வது வசனங்கள். නැවතත් අපි උත්පත්ති 8 වෙනි පරිච්ඡේදයේ 21 22 පද වලට යමු. These two verses are so amazing to read. This is the first instance, as I found, in the Bible where something in God's heart is revealed. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு ரெண்டு வசனங்களாக இருக்கிறது. தேவனுடைய மனதிலே இருந்தது வெளிப்படுத்தப்பட்டதாக நான் முதலில் வாசித்த வசனமாக இது இருக்கிறது. මා සිතන විදියට දෙවියන් වහන්සේගේ හදවතේ තිබෙන දේ උන්වහන්සේ එළිදරව් කර පළවෙනි අවස්ථාව ලියවිලා තිබෙන්නේ මෙතනයි. In English verse 21 it says, and the Lord smelled a sweet savor, and the Lord said in his heart. ஆதியாகமம் 8:22 தமிழிலே 22ஆம் வசனத்திலே கடைசி பாகத்தில் சொல்லுகிறது, தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். 21 වෙනි පදේ 8යි 21 ස්වාමින් වහන්සේ මිහිරි සුවඳ සිඹ තමන් වහන්සේගේ සිත තුල කතා කරමින්. So these two verses God actually said within his heart. இந்த ரெண்டு வசனங்களை உண்மையிலே தேவன் தம்முடைய இருதயத்துக்குள்ளே சொன்னார். මේ පද දෙක ඇත්තටම දෙවියන් වහන්සේ තමන්ගේ හදවත තුල කියාගත්තු දේ. But generally we know the book of Genesis is written by Moses, a man. ஆகிய பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம் மோசே என்கிற மனிதனினாலே இந்த ஆதியாகம புத்தகம் எழுதப்பட்டது. අපි සාමාන්‍යයෙන් දන්නවා මේ උත්පත්ති පොත මෝසස් නම් මනුෂ්‍යයා ලිව්වයි කියලා. So how did he get to know what God said in his heart? ஆகிய தேவன் தன்னுடைய இல்லத்தில் சொன்னதை மோசே எப்படி அறிந்து ඔහු கொண்டார்? කොහොමද දැනගත්තේ දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ හදවතේ කියපු දේ? So this is a very good proof to say that God, the Bible, the Holy Bible is inspired by Holy Spirit. ஆக இந்த பரிசுத்த வேதாகமானது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது என்பதற்குரிய நல்லதொரு சான்றாய் இது இருக்கிறது. ශුද්ධ වූ බයිබලයේ ශුද්ධ ආත්මයන්න් විසින් ආනුභාවයෙන් දුන්නු එකක් කියා අපිට තේරුම් ගන්නට ඔප්පු කරන්නට මේ හොඳ අවස්ථාවක්. Only God can reveal what is inside him. தேவனால் மாத்திரமே அவருக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியும். දෙවියන් වහන්සේට පමණයි තමන් වහන්සේ තුල තිබෙන දේ එල්දරව් කරන්නට So පුළුවන්. we have this ability to know God's heart through Lord Jesus Christ and his spirit. ஆக அன்றைய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ஆவி மூலமாய் எங்களுக்கு தேவனுக்குள் இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக ඒ නිසා යේසුස් වහන්සේ තුලින්ද උන්වහන්සේගේ ආත්මය කරුණු කොටගෙනද දෙවියන් වහන්සේගේ හදවතේ තිබෙන දේ දැනගන්නට අපට හැකියාව තිබෙනවා. So to know God's heart is not altogether impossible. ஆக தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்வது முற்றிலும் அசாத்தியமானது அல்ல. මේ නිසා දෙවියන් වහන්සේගේ හදවත දැනගැනීම සහ මුලින්ම අමාරු දෙයක් නොවේ. But we need to try to please God. We need to try to know God's heart and do according to it. ஆனால் நாங்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்து அதற்கு அமைவாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். නමුත් අපි දෙවියන් වහන්සේගේ හදවත දැනගෙන ඒට එකඟව උන්වහන්සේට ප්‍රියදායකව ක්‍රියා කරන්නට අපි දැනගන්නට ඕනේ. We'll turn to Isaiah chapter 46 verse 10 please. ஆதியாகமம் ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். යෙසායා 46යි 10ට පෙරලා ගමු. Isaiah chapter 46 verse 10. ஏசாயா 46:10. යෙසායා 46යි 10. Declaring the end from the beginning and from ancient times the things that are not yet done, saying, my counsel shall stand and I will do all my pleasure. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொன்னார். මම වනාහි අන්තිමේ මුල පටන්ද තවම සිද්ධ නොවුණු දේ පුරාණේ පටන්ද දන්වන්නා වූ මාගේ මන්ත්‍රණ පවත්නේය කියාත් මාගේ මුළු කැමැත්ත ඉෂ්ට කරන්නෙමි කියාත් කියන්නා වූ තැනන් වහන්සේය. So as a first step to know God's heart, we should try to look at the things in the way that God would see. ஆக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நடந்து கொள்வதற்குரிய முதல் படியாக எங்களை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளை சம்பவங்களை தேவன் பார்க்கும் விதமாக பார்க்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ හදවත දැනගන්නට නම් දෙවියන් වහන්සේ දකින ආකාරයෙන් අප කරුණු කාරණා දැක ගන්නට උත්සාහ කරන්නට ඕනේ. When we are faced with a problem, first of all, before jumping into the solution, we should take time. நாங்கள் ஒரு பிரச்சனையை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு தீர்வை நோக்கில் உடனடியாக பாயாமல் நாங்கள் சற்று நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். අපි ගැටලුවකට මුහුණ දීලා සිටින විට ඒකේ විසඳුමට ඉක්මනින් යන්නේ නැතුව අපි ටිකක් වෙලා ගන්නට ඕනේ සිතා බලන්නට. We need to
look at that situation in the way God would see. நாங்கள் அந்த சூழ்நிலையை தேவன் பார்க்கும் விதமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ දකින ආකාරයෙන් එම වාතාවරණය දෙස බලන්නට ඕනේ. See, in this verse it says God already knows the end of that situation. இங்கே சொல்லப்படுகிற தேவன் ஏற்கனவே அந்த சூழ்நிலையின் முடிவை அறிந்திருக்கின்றார். මේ පදයේ කියනවා දෙවියන් වහන්සේ දැනටමත් එම තත්ත්වයේ අවසානය දන්නවයි කියා. So we have that confidence in God and we should not panic at any situation. ஆகவே தேவனுடைய அந்த முடிவை அறிந்திருக்கிறபடினால் நமக்கு அந்த நம்பிக்கை வருகிற நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற தேவையில்லை. ඒකේ අවසානයේ දෙවියන් වහන්සේගේ ඒ තීන්දුව අපි දැනගෙන සිටින නිසා අපි කලබල වෙන්නට අවශ්‍ය නැහැ ඕනෑම තත්වයකදී. And also it tells us another point when it says that God knows the end, that reminds us the problem also has an end. ஆகவே தேவன் முடிவை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு எடுத்து கூறுகிறது நமக்கு இருக்கும் பிரச்சனைக்கு ஒரு முடிவுண்டு என்பது. දෙවියන් වහන්සේ අන්තිමේ දැන සිටිනවයි කියලා කියන එකෙන් තවත් දෙයක් අර්ථවත් වෙනවා. ඒ අපේ ප්‍රශ්නයට ගැටලුවටත් අවසානයක් තිබෙන බව. So our problems are not going to be forever. எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்றென்றைக்குமே இருக்க போவதில்லை. ඒ නිසා අපිට තිබෙන ගැටලු හැමදාටම පවතින්න යන්නේ නැහැ. It has an end. It is temporary. அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அது தற்காலிகமானது. ඒකට අවසානයක් තිබෙනවා. ඒක తాවකාලිකයි. So when we are faced with such situations we should take time, be calm and trust in God. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் அமைதியாக இருந்து தேவனில் நம்பிக்கை வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். එවැනි අවස්ථාවන් වලට මුහුණ දීලා සිටින විට අපි නිශ්චලව සිට දෙවියන් වහන්සේ කෙරෙහි සිටින්නට ඕනේ. And we need to find out what is God's will in that situation. தேவனுடைய சித்தம் என்ன அந்த சூழ்நிலையில் என்பதை நாங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். එම තත්වයේ තුල දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියා අපි සොයා බලන්නට ඕනේ. That is the first step to do according to God's own heart. ஆகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதற்கு அதுதான் முதலாவது படி. දෙවියන් වහන්සේගේ සිතට එකඟව ක්‍රියා කිරීමේ පළවෙනි පියවර එයයි. We need to do according to God's heart. நாங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සිතට එකඟව අපි ක්‍රියා කරන්නට ඕනේ. Why? ஏன்? ඇයි? God seeks such people. தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார். මන්ද දෙවියන් වහන්සේ එබඳු වූවන් සොයනසේක. So God came as a man seeking after the lost to save him. ஆகவே இறந்து போனதை தேடுவதற்காக அவர்கள் பின்னால் வந்து அவர்களை ரட்சித்துக் கொண்டார். නැති වූ දේ සොයන්නට සොයා උන්වහන්සේ පැමිණියා. உண்மையாய் அவர் God came, God is seeking after those who are worshipping him in truth and in spirit. அவரை உண்மையாய் ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்களை ஆராதிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். සැබෑ කමෙන්ද ආත්මෙන්ද උන්වහන්සේව නමස්කාර කරන්නා වූ අයව උන්වහන්සේ සොයා පැමිණෙනවා. And also God seeks for people who can do according to God's own heart. ஆகிய தேவனுடைய இருதயத்துக்கு அமைவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை தேவன் தேடுகிறார். ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ සිතට එකඟව ක්‍රියා කරන්නට පුළුවන් වූ අයව දෙවියන් වහන්සේ සොයා එනවා. And God has sought and found you. தேவன் தேடி உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ සොයා ඔබව සොයාගෙන තිබෙනවා. So we can worship that God who came seeking after us. ஆகிய எங்களை தேடி வந்த அந்த தேவனை நாம் ஆராதிக்கலாம். අපව සොයා පැමිණි එම දෙවියන් වහන්සේට අපි নমස්කාර කරමු. We'll worship. අපි নমස්කාර කරමු.
Gracious, loving Heavenly Father, great and mighty God, eternal God, sovereign God, I fall down before Thee in the name of my beloved Savior, the Lord Jesus Christ, the Son of God, whom God the Father ordained and sanctified and sent to this world to die on the cross as a sacrifice for my sin, the perfect sacrifice. Lord, now I have been redeemed, forgiven, and now given eternal life and have everything that is eternally necessary for me to be in Thy presence. I worship Thee, O Lord, together with Thy blood-bought saints. Thou hast sought after me. Yes, Lord, Thou hast come to seek and to save that which was lost. I was totally lost to God, and Thou hast found me. Lord, Thou hast done all things well, made me a new person, given me this great privilege of knowing Thee and knowing Thy people and being together worshipping the Lord. At the same time, how great it is to know that Thou art seeking for me that I may worship Thee. Lord, Thou who is self-sufficient in glory still wanted my worship. And also, Lord, this great privilege of knowing the heart of God. Thou art seeking for such people. So as I meditate upon these things, I see the wonder of Thy great plan of salvation and the wonder of Thy grace. Lord, I do not need anything more. I have got all what I needed. I fall down in Thy presence and worship and bring my love to Thee in the name of my beloved Savior, the Lord Jesus Christ. Amen.
creating a wretch like me. Oh God, how great your love. Oh God, I thank you for everything you have done for me. Coming in the company of your people, Lord, I give thanks, praises, and worship to you. Father, you have saved me and kept me all these years. Lord, you have brought me to old age. Lord, you are helping me to bear fruit. I am thankful to you. I am grateful to you. Gracious Father, this morning, once again, I lift my heart in adoration and thanksgiving and praise to you. And so, my thanksgiving and praise and worship, which I bring to you, in the name of the Lord Jesus Christ. Amen. Dear brothers and sisters, the cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ? प्रिय सहोदर सहोदरियනි අප විසින් ආශිර්වාද කරන ආශිර්වාද කුසලාන වනාහි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ සහභාගීකමක් නොවේද අප විසින් කඩන රොටිය වනාහි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ සහභාගීකමක් නොවේද அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? This is a time of deep communion with the Lord Jesus. මේ අවස්ථාව ස්වාමී වූ යේසුස් වහන්සේ සමග ගැඹුරු සහභාගීත්වයක සිටින්නා වූ අවස්ථාවක්. இந்த சந்தர்ப்பமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிற சந்தர்ப்பமாய் இருக்கிறது. Our communion is not with the bread. Our communion is not with the cup. අපගේ මේ සහභාගීකම රොටි සමග නොවේ. අපගේ මේ සහභාගීකම කුසලානය සමග නොවේ. நம்முடைய இந்த ஐக்கியம் அப்பத்தோடு அல்ல, நம்முடைய இந்த ஐக்கியம் பாத்திரத்தோடும் அல்ல. They are only symbols, but our communion is truly with the Lord Jesus. රොටි සහ මිදිවුෂ සංකේත පමණයි. අපගේ සැබෑ වූ සහභාගීකම තිබෙන්නේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේ සමගයි. அப்பமும் பாத்திரமும் வெறுமனே அடையாளங்கள் மாத்திரமே. நம்முடைய உண்மையான ஐக்கியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. Dear brothers and sisters, let us further go into worship of the Lord, appreciation of the Lord, meditation of the Lord. प्रिय सहोदर सहोदरियනි, මේ නිසා අප තවත් ගැඹුරට අපේ ස්වාමින් වහන්සේව වඩා මෙනෙහි කරන්නටත් අගය කරන්නටත් සිතා බලන්නටත් දැන් පෙළඹෙමු. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நினைத்து பார்ப்பதற்கும் அவரை நாங்கள் ஐக்கியம் கொள்வதற்கும் அவரை தியானிப்பதற்கும் நாங்கள் முயற்சி செய்வோம். All those who know the Lord Jesus as their Lord and personal Savior are invited to the table. ස්වාමී වූ යේසුස් වහන්සේ තමන්ගේම පුද්ගලික ගැලවුම් කරුවානන් සහ ස්වාමින් වහන්සේ හැටියට හඳුනන අයට පමණක් මෙම මේසයට ආරාධනා කරනු ලබනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் அறிந்திருக்கிறவர்கள் மாத்திரம் இந்த பந்தியில் பங்கு கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது. From among such believers who are present today, there can be this very unfortunate situation where a believer is caught up in sin, continuing habitually
not able to repent or not willing to repent, please check yourself. If you are of that category, then you should not come to the table of the Lord, but rather seek forgiveness from the Lord, seek help if necessary from fellow believers. එම ඇදහිලිවන්ත ජනතාව අතරේ කනගාටුදායක සහ අවාසනාවන්ත ලෙස යම් ඇදහිලිවන්තයෙක් සිටිනවද පාපයට අහු වෙලා ඒ පාපයෙන් ගොඩ එන්න බැරුව යම් පාපයකට යලි යලිත් වැටමින් ඒ පාපයට වහල්ව ඉන්න කෙනෙක් සිටිනවද එවැනි කෙනෙක් සිටිනම් මේ රොටි සහ මිදිවුෂවලට සහභාගී වෙන්න එපා ඔබ පාපයේ ජීවත් වෙන බව දන්නේ නම් මෙයට සහභාගී නොවි දෙවියන් වහන්සේගෙන් කමාව ලබා ගැනීමට දැන් පෙළඹෙන්න ඕනේ යම් සහෝදර සහෝදරියකගෙන් ඒ සඳහා යම් උපකාරයක් අවශ්‍ය නම් ඒ ගැන කතා කරන්නත් අවශ්‍යයි මේක හිතේ තබා ගන්න அப்படிப்பட்ட விசுவாசிகளில் யாராவது ஒருவர் பரிதாபகரமாக பாவத்தினால் பிடிக்கப்பட்டு சிக்கிக் கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அந்த பாவத்தை பழக்கமாக வைத்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியாமல் அல்லவென்று சொன்னால் மனம் திரும்ப விரும்பாமல் இருப்பீர்களாக இருந்தால் அந்த பாவத்தை விட்டுவிட முடியாமல் அந்த பாவத்திலேயே நீங்கள் வாழ்கிறவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் தயவு செய்து இந்த பந்தியிலே பங்கு கொள்ளாதிருங்கள் நீங்கள் அந்த பாவத்தை குறித்து மனம் திரும்பி அதை கைவிட்டு அதுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதற்கு உதவி தேவைப்படுமா இருந்தால் யாரும் ஒரு சகோதரனோடு சகோதரனோடு பேசும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் Let a man examine himself and so let him eat of that bread and drink of that cup 1 Corinthians 11:28 necessarily means that you are conscious of some sin that you have not been able to overcome. You have been a slave to that. Then that is not the situation in which you should partake of these emblems because you are dishonoring the Lord and you are unnecessarily bringing judgment upon yourself. එම නිසා එකිනෙකනා තම තමාම සෝදිසි කොටගෙන මේ රොටි කෑවාවේ මේ කුසලානෙන් බීවාවේ යයි පළවෙනි කොරින්තිය 11:28 ලියවී තිබෙන්නේහි අනිවාර්ය තේරුම නම් යම් පාපයකට ඔබ අහු වෙලා දැන් මේ පාපයෙන් ඔබ ගොඩ එන්න බැලුවා නමුත් ඔබට ඉඩ ලැබුණේ නැහැ නැවත නැවත ඒකට පරාජය වෙනවා මෙන්න මේ වගේ තත්වයක ඉන්නවා නම් මේක අනතුරුදායක තත්වයක් මේ ආකාරයට සහභාගී වෙන්න එපා මේ රොටි මිදිවුෂවලට එමගින් ඔබ අනවශ්‍ය පරිදි දෙවියන් වහන්සේගේ උදහස ඔබ පිටට පමුණුවා ගන්නවා උන්වහන්සේව අප්‍රසන්න කරනවා ඒ නිසා එසේ වේනම් සහභාගී වෙන්න එපා 1 கொரிந்தியர் 11:28 இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று சொல்லப்படுவதனாலே நிச்சயமாகவே இந்த பாவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் இந்த பாவத்தை விட்டுவிட முடியாமல் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டுமாக செய்கிறீர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் இந்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டாம் நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இந்த பந்தியில் பங்கு கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் தேவனை கனவீனப்படுத்துகிறீர்கள் தேவையில்லாமல் உங்கள் மீது தேவனுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் நீங்கள் சுமத்தி கொள்ளுகிறீர்கள் In general, dear brothers and sisters, we are all expected to come prepared, having examined our hearts and life last night and this day early morning. Now we have come with worship in our hearts. Such are welcome to the table. සහෝදර සහෝදරනි පොදුවේ ගත් කල අප අපගේ සිත් සෝදිසි කරගෙන ඊයේ රාත්‍රියේ අද උදෑසන අපි දැන් සූදානම් වෙලා අවිල්ලා ඉන්නවා එවැනි අයට මේ මේසයට ආරාධනා කරනු ලබනවා பொதுவாக பார்க்கும் பொழுது நேற்று இரவிலோ இன்று காலையிலோ நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து இந்த பந்தியிலே பங்கு கொள்வதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு எங்களுடைய இருதயத்திலே ஆராதனையுடனே இந்த காலை நேரத்திலே நாங்கள் இங்கே வந்திருப்போமா இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பந்தியிலே பங்கு கொள்வதற்கு அழைப்பு இருக்கிறது Let us give thanks. අපි ස්තුති කරමු. நாங்கள் நன்றி செலுத்துவோம். ප්‍රේමවන්ත දෙවි පියාණනි රොටි සහ මිදිවුෂ අප ඉදිරිපිට තිබෙන විට ඒවා ගැන අපි ස්තුති දෙන විට
අපට ඉන් එහාට ඉන් ඔබට අපට සිහි වන්නේ ඒ ප්‍රධාන කාරණාවයි. එනම් අපගේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ ශරීරය රුධිරය අප වෙනුවෙන් පූජා කරනු ලැබූ ආකාරයයි. அன்பான பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு முன்பதாக இந்த அப்பவும் பாத்திரமும் அடையாளமாக இருக்கிற நேரத்திலே அதையும் தாண்டி அது அன்றைய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த பலியை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ස්වාමීනි, ස්වාමී වූ යේසුස් වහන්සේ මේ මොහොතේ ඔබ වහන්සේ අපගේ සිතනම් ඇස් ඉදිරිපිට ජීවමානව දර්ශනය වී සිටිනවා. තේජස මහිමය ඇතුව ඒත් ඔබ වහන්සේගේ ශරීරයේහි ඒ ඇනවල කැලල් තාමත් තිබෙනවා. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களிலே நீர்த்தாமே மகிமை நிறைந்தவராய் மாட்சிமையோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் உடைய சரீரத்திலே அந்த காயத்தின் தழும்புகள் இருக்கின்றன. ඔබ වහන්සේට ස්තුති වේවා මේ මහා ප්‍රේමයේ කර්තව්‍යය අපගේ මිදීම ගැන. எங்களுடைய மீட்புக்காக நீர் செய்த இந்த அன்பின் மிகப்பெரிய செயலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். අපේ හදවතේ භක්ත්‍යාදරය ඇතුව වැඳ වැටෙමින් ඔබ වහන්සේගේ පාද සිඹ මේ රොටි සහ මිදි උෂ ගනිමින් අපි ඔබ වහන්සේව සිහි කරනවා. எங்களுடைய இருதயத்திலே பக்தி அன்புடனே நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு கொண்டு உம்மை நினைவு கூறுகிறோம். අපගේ ස්තුතිය ප්‍රශංසාව පිළිගත මැනව. எங்களுடைய நன்றியையும் துதியையும் ஏற்றுக்கொள்ளும். අපේ ගැලවුම්කාර ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. எங்களுடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමෙන්. The Lord Jesus, the same night in which he was betrayed, took bread, and when he had given thanks, he brake it and said, "Take, eat, this is my body, which is broken for you. This do in remembrance of me." After the same manner also, he took the cup when he had supped, saying, "This cup is the New Testament in my blood. This do ye as oft as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, you do show the Lord's death till he come." ස්වාමී වූ යේසුස් වහන්සේ පාවා දෙනු ලැබූ රාත්‍රියේදී උන්වහන්සේ රොටි රැගෙන ස්තුති කොට කඩා මේක නුඹලා උදෙසා දෙන්නා වූ මාගේ ශරීරය මා සිහි කිරීම පිණිස මේක කරපල්ලා යයි කීසේක. එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානද්දී මේ කුසලාන මාගේ ලෙයින් පිහිටුවන අලුත් ගිවිසුමය. යම් පමණවර නුඹලා මෙයින් බොන්නහුද එපමණවර මා සිහි කිරීම පිණිස මේක කරපල්ලා යයි කීසේක. මක්නිසාද නුඹලා යම් පමණවරක් මේ රොටි කන්නහුද කුසලානින් බොන්නහුද එපමණවරක් ස්වාමින් වහන්සේ එනතුරු නුඹලා උන්වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරන්නහුය. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
Our gracious, loving Heavenly Father, we thank Thee for this communion, fellowship with the Lord Jesus, and also by sharing the same bread and the cup through one another, with one another. கிருபை மிகுந்த அன்பான பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்களுக்கு கொடுத்த இந்த ஆழமான ஐக்கிய நேரத்துக்காகவும் அப்பம் பிக்குதல் மூலமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடனே நாங்கள் கொண்ட இந்த ஐக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். We being many are one bread. நாங்கள் பலராக இருந்தாலும் ஒரே அப்பமாக இருக்கின்றோம். Help us, Lord, us to maintain this oneness in real life and practice. ஆண்டவரே, இந்த ஒற்றுமையை எங்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலே எங்களுடைய நடைமுறையிலே பயன்படுத்துவதற்கு அபியாசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலாம். Redeemed by the same blood of the Lord Jesus Christ, Thou hast valued us equal, so we are equally precious in Thy sight, and equally important and equally useful. நாங்கள் அன்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே இரத்தத்தினாலே அனைவரும் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரே அளவு பெருமதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம், ஒரே அளவு பயனுள்ளவர்களாக இருக்கின்றோம். எங்களை ஒரே அளவிலே சமமாய் பார்க்கின்றீர். Help us, Lord, that we may endeavor to maintain that truth in our lives. அந்த உண்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். We thank Thee for our fellow believers who are not here but far away, Lord, in different parts of this country, spread abroad and also around the world. ஆண்டவரே, இன்று எங்களுடன் இல்லாமல் இந்த முழு நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து விசுவாசிகளை உலகம் பூராவும் பரவி இருக்கிறோம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். We pray that Thou wilt, Lord, encourage every true believer, a child of God in this country, in different parts of this country, in different churches. We pray that Thou wilt meet with every one of them today. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நம்முடைய நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு சபைகளிலே ஒன்று கொடுக்கிறோம். உண்மையான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் அவர்களை சந்திக்கும்படியாக. Our brothers and sisters who are in good fellowship with us in different parts, meet with them, meet their every need, prepare them also together with us for Thy soon return. பல்வேறு பகுதிகளிலிருந்து எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவரே, அவர்களுடன் கூட இருந்து அவருடைய பங்கை கொடுத்து அருளுங்கள். உம்முடைய சீக்கிரமான வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி அருளுங்கள். We pray for the neighboring great land of India, all our fellow believers who are there, known to us and unknown to us. O Lord, encourage every one of them. எங்களுடைய அயல் நாடாகிய அந்த பாரிய தேசமாகிய இந்தியாவிலே இருக்கின்ற நாம் அறிந்திருக்கின்ற அறியாத இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Even in Nepal and Bhutan and in different circumstances and places like Pakistan and the Maldives Islands, we bring all of them into Thy hand. Lord, encourage every one of them. நேபாள் நாட்டிலும் பூட்டான் நாட்டிலும் பாகிஸ்தானிலும் மாலைத்தீவுகளிலும் இப்படியாக அனைத்து பிரதேசங்களும் இருக்கிற அனைவரையும் முன்பதாக நாங்கள் கொண்டு வருகிறோம். Lord, we pray that Thou will save Thy people from this pandemic, keep them away and safe, and we pray that Thou would give speedy healing to those who need healing. ஆண்டவரே, இந்த நிலவி வருகிற இந்த கொள்ளை நோய் நிலைமையிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இதை விலக்கி காத்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். யாருக்கு சுகம் தேவையாக இருக்கிறதோ அவர்களுக்கு சீக்கிரமான சுகத்தை கொடுத்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். Help us that we may follow the Lord Jesus as our great shepherd of the sheep, and help us that we may do His will. ஆடுகளுக்கு பெரிய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். We pray with thanksgiving, thanking Thee also for the opportunity we have of bringing our offerings to Thee. Accept it, bless it, and use it for the extension of Thy kingdom. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எளிமையான காணிக்கைகளை உமக்கு முன்பதாக கொண்டு வர கொடுத்திருக்க இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுகிறோம். தேவரீர் அதை தாழ்மையை ஏற்றுக்கொண்டு அதை உமது ராஜ்யத்தின் விருத்திக்கென்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். In the name of our loving Savior,
the Lord Jesus Christ we pray. நம்முடைய அன்பு இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். Amen. Dear brothers and sisters, we have three announcements. Number one is a matter of official business. We have the practice of updating our trust deed from time to time, which we are in the process of doing, including two more elders who are serving as elders in the trust deed, brothers Timothy D. Alvis and brother Dinesh Paul, and we would like to adopt that resolution. ප්‍රිය සහෝදර සහෝදරියෝ දැන්වීම් තුනක් තියෙනවා කරන්න. මේ දැන්වීම තුනෙන් පළවෙනි එක අපිට මේ ව්‍යාපාර කටයුත්තක්. එනම් ඒක අපි සාමාන්‍යයෙන් අපේ මේ තියෙන බාරකාරෝප්පුව අපි කාලෙන් කාලට අලුත් කරමින් පවතින්නට ඕනේ. ඒකට තවත් ඉන්ද සභා නායකයන්ට අමතරව තවත් අය අපි එකතු කරන්න අවශ්‍යයි. ඒ නිසා දැන්ට සිටින්නා වූ වැඩිමහල් සහෝදරයන් දෙදෙනෙක් වන තිමති සහෝදරයා සහ දිනේෂ් සහෝදරයාවත් ඒකට එකතු කරනු ලබනවා. அன்பானவர்களே, 3 அறிவித்தல்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது அறிவித்தல் ஒரு வியாபார நடவடிக்கை குறித்தது. அதில் எங்களுக்கு இருக்க பொறுப்பு நிதியத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு போவதற்காக மேலும் 2 சபை மூப்பர்களில் அது சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. திமுத்தி அல்வி சகோதரனும் தினேஷ் பால் சகோதரனையும் அதில் இன்று கையொப்பமிட்டு அதில் சேர்க்கப்பட இருக்கின்றார்கள். So brother will propose it and then one brother will second it. ඒක සහෝදරයෙක් යෝජනා කළා අනිත් එක්කන සම්මත කරනවා. ஒருவர் அதை முன்மொழிய வேண்டும், ஒருவர் அதை வழிமொழிய வேண்டும். Thank you brother. Stuti, thank you. So it will be done accordingly. ඒ ආකාරයට අපි ඒක කරලා ලබනවා. මේක සාමාන්‍යයෙන් අවුරුදු කිහිපයකට සැරයක් අපි කරන්න ඕන දෙයක්. ඒක එපමණයි. இப்படியாக நாங்கள் செய்வதுண்டு. இது சில வருடங்களுக்கு ஒரு முறை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Dear brothers and sisters, as we are getting back to our normal pattern of things, worship and ministry, we would like to now start our half day of prayer, that is Poya day prayer meeting. සහෝදර සහෝදරියනි, අපි දැන් අපේ සාමාන්‍ය පුරුදු අපේ මෙහෙයන් වලට අපි ටික ටික අතුල් වෙන අතරේ අපි කැමති යාඥා මෙහෙයත් ආරම්භ කරන්න. ඒක තමයි අර පොයේ දවසේ දින භාගයක් යාඥා කරන එක. எங்களுடைய வளமையான ஆராதனை ஊழிய நடவடிக்கைகளில் நாங்கள் வளமைக்கு திரும்பி வருகிறது படினாலே எங்களுடைய 6 நாள் ஜெப கூட்டமாகிய அந்த பௌர்ணமி தினத்தில் நடைபெறுகிற ஜெபத்தை நாங்கள் மீண்டுமாக ஆரம்பிக்க நினைத்திருக்கின்றோம். So next Thursday, being the Poya day, in the morning at 9 o'clock we will commence our prayer meeting. It will go on till after midday. ඉතින් අපි උදේ 9ට ඊළඟ බ්‍රහස්පතින්දා පොයේ දවසේ අපි යාඥා මෙහෙය පටන් ගන්න යනවා. ඒක මත්දහනේට එහාට යනකම් ඒ යාඥා වේලාව ගත වෙයි. ஆகவே வருகிற வியாழக்கிழமை பௌர்ணமி தினமாக இருக்கிறபடினாலே அந்த நாளில் நாங்கள் காலை 9 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அது 9 மணியிலிருந்து நண்பகலை கடந்து சற்று நேரம் வரை அது செல்லும். If at all possible, if not for medical reasons, try to come fasting so that skip at least the breakfast and then we will continue in prayer. ඉතින් निराहारව ඉන්න පුළුවන් නම් හොඳයි. ඔබට සෞඛ්‍යමය කටයුත්තක් හේතුවක් නොමැතිනම්. ඉතින් निराहारව ඇවිල්ලා අඩුම ගන්න උදෑසන කෑම ආහාර වේල ගන්න නැතුව ආවොත් වඩා හොඳයි. உங்களுக்கு விசிட சுகாதார தேவை இல்லாதற்குமா இருந்தால் நீங்கள் முடியுமா இருந்தால் காலை உணவை தவிர்த்து உபவாசத்துடன் அந்த கூட்டத்துக்கு வர முடியுமா இருந்தால் நல்லது. Then the last announcement is the plan we have to recommence the evening gospel service, English gospel service from the 11th of October, God willing. අපි ඊළඟ තමයි දැන් අපි හවස පවත්වන සුභාරංචි රැස්වීම. වලින් පළමුවෙන්ම ඉංග්‍රීසි භාෂාවෙන් තියෙන සුභාරංචි රැස්වීම. ඔක්තෝබර් මාසේ 11 වෙනිදා හවස 6ට පැවැත්වීමට බලාපොරොත්තුවක් තියෙනවා. அடுத்ததாக நாங்கள் மாலை நேரங்களில் நாங்கள் நடத்துகின்ற சுவிசேஷ கூட்டங்களில் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆங்கில மொழியில் நடைபெறுகிற சுவிசேஷ கூட்டத்தை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 6 மணியிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். I think once we have the liberty to
have our fellowship lunch, then we can start the afternoon meetings as well. අපිට අර දිවා ආහාරය සහභාගීකමේ ආහාරය අපිට අවසර ලැබුණාම අපිට පුළුවන් වෙනවා දහවල් වරුවේ රැස්වීමුත් ආරම්භ කරන්න යථා කාලයේදී. அதே போல் இந்த ஐக்கிய மதிய உணவை வழங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்த உடனேயே நாங்கள் மதிய நேர கூட்டங்களையும் வளமையின்படி செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். Mainly our young boys and girls, young brothers and sisters, youth are involved in that evening ministry, singing, playing of instruments, giving special items, conducting. So please again come rally round and we'll try to start on the 11th, God willing. අපේ තරුණ සහෝදර සහෝදරියන් තමයි ගොඩක් ඒකට යෙදෙන්නේ. වාදනය කරනවා, ගීත ගායනා කරනවා, විශේෂ ගීත ගායනා කරනවා, කන්ඩක්ට් කරනවා රැස්වීම. ඉතින් මේ අයට අපි ආයෙත් ආරාධනා කරනවා එන්න ඇවිල්ලා ඒවලට එකතු වෙලා එම ස්ථානයේ සේවය කරන්න. මොකද එම සේවය තුලිනුත් යම් ආශිර්වාදයක් ලබා ගන්න කීප දෙනෙක් ඉන්න නිසා. ஆகவே அந்த கூட்டங்களிலே எங்களுடைய வாலிப சகோதர சகோதரிகள் தான் அதிகமாக அந்த இசைக்கருவிகளை மீட்பதிலும் பாடல்களை வழி நடத்துவதிலும் விசேட பாடல்களை கொடுப்பதிலும் இப்படியாக பல்வேறு காரியங்களில் ஊழியம் செய்து வந்தார்கள். ஆகியவர்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டுமாக இந்த ஊழியத்தில் வந்து எங்களுடன் இணைந்து செயற்படுமாறு என்று சொன்னால் அந்த ஊழியத்தினாலும் பயன்பெறுகிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். There is one out of the list request for prayer. I think you can feel there is a bad smell in the hall now at the moment because this is the time that the garbage collection will take place. So anyhow it has to come sometime or the other during the week, but they have chosen Sunday morning. We'll pray that they will change it over to Sunday afternoon. Such things can happen, the Lord can overrule. ඉතින් අපිට ඔබ දන්නවා දැන් මේ වෙලාවෙත් ටිකක් මේ මැදි දැන් පටන් ගත්තා ටිකක් ගඳ එනවා මේ ශාලාව ඇතුලේ. මේ ශාලාවේ ගඳ ආපුවම ලේසියෙන් යන්නේ නැහැ. ඉතින් මොනවා කරන්නද? ඉතින් ඒක වුන් කුණු එකතු කරනවා ඒකයි. ඒකත් කරන්න ඕනේනේ. කොයි වෙලාවෙ හරි සතිය තුල එක දවසක වෙලාවසක කුණු එකතු කරනවා. ඉතින් අපි යාඥා කරමු. ඒක දෙවියන් වහන්සේගේ ක්‍රියා කිරීමෙන් ඒක ඉරිදා දවල්ට වැටෙන්න කියලා. ඉරිදා උදේ වරුවට නැතුව දෙවියන් වහන්සේට පුළුවන් ඒකත් වෙනස් කරන්න අපි යාඥා කෙරුවා. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு துர்நாற்றத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே அது இப்பொழுது குப்பை சேகரிக்கிற நேரமாக இருக்கிறது. வாரத்தில் அவர்களை செய்து தான் ஆக வேண்டும். ஆக நாங்கள் ஜெபிப்போம் தேவன் இதை மாற்றும்படியாக. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர்கள் செய்யாமல் மதிய நேரத்திலே உங்களை கூட்டம் இல்லாத நேரத்தில் அவர்கள் இதை செய்வார்கள் என்று. We also would like to just give a testimony of the yesterday's gathering at Hebron, Vennappur. It was a great blessing, and we know that all of you are not able to go. Only limited numbers were accepted, but the hall was packed with people and of course keeping a little distance between two people. But it was a very good experience of encouragement to all those who participated. It was a very good meeting. We listened to the testimonies. We thank God for that. අපි කැමති සාක්ෂියක් වශයෙන් කියන්න ඊයේ අර හෙබ්‍රොන් හිවෙන්නපුවේ පැවැත් වූ රැස්වීම ඉතාමත්ම හොඳ අපිට ධෛර්යයක් ගෙන දෙන සුළු එකක් වුණා ඒ අහගෙන ඉඳලා ඒ සාක්ෂි. ඉතින් හැමෝටම මේ යන්න බැරි වුණා අපි දන්නවා සීමිත සංඛ්‍යාවයි අතුලත් කරගත්තෙත් ඉතින් කොහොම හරි ඒ ගිය අය දන්නවා බොහොම ධෛර්යයක් ලැබුණා අපි හැමෝටම ඒ කතාවල් අහලා. ඉතින් සෙනගත් ශාලාව පිරෙන්නව සිටියා. ඔවුන් හොඳට හැම දෙයක්ම සංවිධානය කරලා තිබුණා. ඉතින් දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. අපි මේ සභාව ගැන යාඥා කරමු. මොකද මේ සභාව ඉදිරිපිට තිබෙන වගකීම් සහ අභියෝග අති විශාලයි. ඒ අභියෝග ජයගෙන ඉදිරියට යන්න. நேற்றைய தினத்தில் விண்ணப்பு சபையில் நடைபெற்ற இந்த நடி செலுத்தும் ஆராதனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அங்கே எங்கள் எல்லாருக்குமே அங்கே போக முடியாது இருந்தது. ஆனாலும் போனவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அங்கே நாங்கள் கேட்ட சாட்சிகள் எங்களுக்கு மிகவும் தைரியம் ஊட்டுகிறதாக இருந்தது. அவர்கள் நன்றாக அதை ஒழுங்கமைத்திருந்தார்கள் அந்த கூட்டத்தை. ஆகவே நாங்கள் அந்த சபைக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம் என்று சொன்னால் எதிர்வரும் காலங்களிலே அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களும் மிக அதிகமாக இருக்கிறது. அதை அவர்கள் வெற்றிகரமாக செய்யும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். Time once again to bring our offerings. අපි දැන් පඬුවින අතර
Yakemu. நாங்கள் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வருகிற நேரத்தில் இந்த பாடலை பாடுவோம். Oh Yesu Gebrene, Vishara Pudumayame, Mahasagaraya, Mahasagaraya, Let us pray and close the meeting. Loving Heavenly Father, we thank you for the opportunity we had this morning to gather and to break bread and to worship you. Father, we thank you for our church here in Colombo. Father, we thank you for all those who minister your word. Lord, we continue to uphold them in prayer, that you will anoint them and continue to use them. Father, we also pray for all our outstation churches. Father, we pray for the brothers in charge. We pray for them as well, that you will anoint them and use them to build the church. Heavenly Father, continue to encourage us as we have heard your word, and as we go out of this hall, that we may be mindful of people around us who need to hear the gospel of our Lord Jesus Christ. Father, help us
to be your witnesses. Help us to win souls. Gracious Father, your word says, he that winneth souls is wise. So Lord, help us, anoint us, and use us in the coming days. Father, we pray for any who is sick, that you will touch and heal. All those who would be celebrating their birthdays and anniversaries during the coming week, we pray for them. Your blessing be upon them. Gracious Father, we pray that you will continue to have your good hand upon each one of us. Lord, we need your grace and your enabling. Father, we are also mindful of all those in authority and power. Lord, you have said that we make prayers and intercessions, giving of thanks, be made for all men. Father, we pray for those in authority. Lord, that you will give them the wisdom. Father, it's your desire, Lord, that all men be saved and come to the knowledge of the truth. So, Father, we uphold in prayer all those in authority. Heavenly Father, now as we go our separate ways to our homes, that you will take us safely back to our homes. We pray for the 11 o'clock service to be held here. We pray for all those who come in that group to be present. Lead and guide them and bless them. Committing ourselves now to your loving hands, we pray with thanksgiving in Jesus' precious name. Amen. Of our Lord Jesus Christ, the love of God our Father, and the fellowship of the Holy Spirit rest and abide with each one of us this day and until the Lord comes again. Amen.